என் சத்திய வாக்கினை பலிக்கச் செய்யும் நேரம் வந்து விட்டது. உன் வாழ்க்கையை எதற்காக என்னிடம் ஒப்படைத்தாயோ அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கான நல்ல நாளை குறித்துவிட்டுத்தான், நீ விரும்பியதை செய்வதற்காகத்தான் இப்பொழுது உன்வாராகி வந்து இருக்கின்றேன். இரு கை கூப்பி என்னிடம் வேண்டிவிட்ட பிறகும், அம்மா என்று என்னை ஆனந்தத்தில் அழைத்துவிட்ட பிறகும் நான் உனக்கான பாதையை செய்யாமல் இருப்பேனா? உன் தனிமையின் போராட்டம் முடிவுக்கு வந்து விட்டது. யாருக்காக காத்திருந்தாயோ, யாரை சந்திக்க வேண்டும் என்று நினைத்தாயோ, உனக்கான இறுதி வாய்ப்பினை இந்த தாயானவள் தருவதற்காக வந்திருக்கின்றேன். நீ யாரை சந்திக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அவரை உன் கண் முன்னே வந்து நிற்கப் போகிறாய். நீ செய்யும் வேலையை விரும்பி செய்து கொண்டே இரு. அவர் வரவில்லையே, இவர் வரவில்லையே என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்காதே. யார் வந்தாலும் வராவிட்டாலும் உன் தாய் வராகி இருக்கும் போது உனக்கானவரையும் உன்னிடம் கரம் பற்ற வைப்பதற்குத்தான் வந்திருக்கின்றேன். எதை பற்றியும் பயம் கொள்ளாதே. உனக்கான பயத்தை நான் உன்னருகில் இருந்து விலக்கிவிட்டு உன்னை வழிநடத்தித்தான் சென்று கொண்டிருக்கின்றேன். உனக்காக கெட்டதை யோசிக்கும் போது நல்லவர்களை உனக்கு அடையாளப்படுத்தத்தான் போகிறேன். அந்த கெட்டவர்களிடமிருந்து உன்னை விலக்கி வைத்துவிட்டு உனக்கான பாதையை தெளிவுபடுத்த வந்து இருக்கும் போது நல்ல எண்ணத்தோடு உனக்கான ஒருவர் உன்னை அங்கு தேடி வரத்தான் போகிறார். துன்பங்கள் மட்டும்தான் வாழ்க்கையோ என்று நினைக்காதே. இன்பமும் உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருக்கின்றது. என்னை விட்டு என் தாய் வெகு தூரம் சென்று விட்டாலோ அதனால்தான் எனக்கு நல்லதே நடக்கவில்லையோ என்று நினைக்காதே. நீ நினைத்தபடியான வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதற்குத்தான் உன்னை சுற்றி நடக்கும் சூழ்ச்சி வலைகளை முறியடித்தும் அந்த மாயை வலைகளை உடைத்தெறிவதற்கும் நான் சென்று இருக்கின்றேன். உடனே நான் உன்னிடத்தில் இல்லை என்று நினைத்து கொள்ள வேண்டாம். எத்தனையோ அற்புதங்களையும் அதிசயத்தையும் இந்த தாய் உனக்காக செய்து முடிக்கும் போது நீ எதை வாழ்க்கையாக கேட்டாயோ அதை செய்து முடிக்காமல் சென்று விடுவேனா என? என் பிள்ளையே, எல்லாம் முடிந்து விட்டது என்று என்ன சொன்னாலும் யார் சொன்னாலும் அதை நீ நம்பிக்கொள்ளாதே. எண்ணுகிற நிலையில்தான் உன் வாழ்க்கையின் தேடல் இருந்து கொண்டு இருக்கின்றது. உன் வாழ்க்கையை நீ வாழ்வதற்கான நிலையை கற்றுக்கொள். உன் தாய் வாராகி இருக்கும் போது தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. சந்தோஷமாக இருக்கும் நிலையை மட்டும் உருவாக்கிக்கொள். என் குழந்தையாக இருக்கும் என் பிள்ளையே, கஷ்டத்தை பார்த்து நான் உன்னை கலந்து விட போவது கிடையாது. அதற்கு மாறாக என்ன நடக்கப் போகும் என்ற விஷயத்தை நான் உனக்கு தெளிவுபடுத்தத்தான் வந்து இருக்கின்றேன். என் தாய் என்னை தைரியத்தோடு வழிநடத்த இருக்கின்றாள் என்பதை சொல்வதற்கான நிலையை உனக்கு உணர்த்துவதற்கு வந்திருக்கும் போது நீ மனம் உருகி சென்று விடாதே. உன் வாழ்வில் எந்த நொடியிலும் மாற்றம் வரலாம். எதை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தாயோ அதற்காக உன்னையே நீ தயார்படுத்திக் கொள். உன் பார்வை என் மீதும் என் பார்வை உன் மீதும் இருக்கும் போது நமக்கு மிஞ்சிய சக்தி எதுவுமே இல்லை என்பதை நீ உணர்ந்து கொள். இந்த தாயை மட்டும்தானே உண்மை என்று நீ நினைத்து கொண்டு என்னை தேடி வந்து இருக்கின்றாய். அப்படி இருக்கும் என் தங்கமே, உன் மனதில் உள்ளதை உள்ளபடி பலிக்கச் செய்வதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். இந்த தாயின் அருளோடு உனக்கான சுகமான வாழ்வை சுபிட்சத்தோடு அள்ளித்தர வந்து இருக்கும் போது நீ எதற்கும் எதை நினைத்தும் வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே. என்னிடம் கேட்ட ஒரு மாற்றமானது ஏந்த நொடி வரும் வரும் என்று எதிர்பார்த்துத்தானே காத்து கொண்டு இருக்கின்றாய். உன் கருமை வினையும் உன்னை துரத்தி துரத்தி அடித்து கொண்டு இருக்கின்றது. எங்கே போனாலும் உன் வாழ்க்கையின் தலைகீழாக மாறிக்கொண்டு இருக்கின்றது. நான் என்ன செய்வது தாயே? யாரை சமாதானப்படுத்துவது, யாரை விடுவது என்று தெரியாமல் நீ உனக்கான வாழ்க்கைக்காக இங்கு காத்து கொண்டு இருக்கின்றாய். முடிந்து போனது முடிந்து போனதாகவே இருக்கவிட்டும். அதை பற்றி நீ கலங்கி கொண்டு இருக்காதே. எப்பொழுது என்னை என் பிள்ளைகள் வாராகி என்று அழைத்தார்களோ அப்போதிலிருந்தே நான் உன்வசமாகத்தானே இருந்து கொண்டு இருக்கின்றேன். அதன் பிறகும் சற்றும் யோசித்து சிந்தனை செய்து உன் நம்பிக்கையை இழந்து விடாதே. பகலும் இரவும் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும்.
இருக்கும். யார் தடுத்தாலும் நிற்காது அல்லவா? அதுபோலத்தான் உனக்கு பிடித்த மாதிரி தான் இந்த உலகம் அமைய வேண்டும் என்று விரும்பிவிட்டால் அது நடக்காத ஒன்று. என் தங்கமே, உன் வாழ்விலும் இன்பமும் துன்பமும் மாறிக்கொண்டேதான் இருக்கும். துன்பம் நிலையானது அல்ல. இன்பத்தை நான் தருவதற்கு வந்து இருக்கும் போது, இந்த வாராகி தருவதற்கு வந்து இருக்கும் போது உனக்கான வெற்றியை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு. நம்பிக்கைக்குரியவராக இந்த தாய் உன்னடியில் இருந்து செயல்பட்டு கொண்டு இருக்கும் போது உன்னை காயப்படுத்துபவர்கள் யாராக இருந்தாலும் சரி, சற்று ஒதுக்கி வைத்து கொண்டு உன் நிலை என்னவென்று நீ அங்கு உன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இரு. அதில் ஒன்றும் தவறில்லை. மீதியை இந்த தாயானவள் நான் பார்த்து கொள்கிறேன். நீ நினைக்கலாம், நம் வேண்டுதலை எப்படி இந்த தாய் நிறைவேற்றப் போகிறாள்? இன்னும் ஒரு துளி அளவு கூட அந்த முன்னேற்றத்திற்கு அளவு இல்லையே என்று சிந்திக்காதே. என் தங்கமே, நம்பிக்கையை ஒரே இடத்தில் அதிகளவு வைக்கும் போதுதான் அதற்கான தகுதியான பலனும் அதற்கு மிகுதியான பலனும் கிடைக்கும் அல்லவா? அதுபோலத்தான் நீ என்னை மட்டும்தான் நம்புகிறாய், என் மீது மட்டும்தான் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது உனக்கு துரோகம் செய்தவர்களை நினைத்து நீ உன் மனதில் மன நிம்மதியை இழந்து கொண்டு இருக்காதே. யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி, நான் உனக்கான வெற்றியை தர வேண்டும் என்று தீர்மானித்து விட்ட பிறகும் மறு பேச்சுக்கே இடம் கிடையாது. என் வேண்டுதல் எப்பொழுது நிறைவேறும் என்று நினைக்காதே. உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் உன் வாராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன். என் பிள்ளையே, முதலில் உன் உறவுகள் யார் என்பதை தீர்மானித்துக் கொள். உனக்கான வெற்றியை தருவது இந்த தாய் இருக்கும்போது நீ மற்ற நின்று சுற்றி வேடிக்கை பார்க்கும் உறவுகளை பற்றி கலங்காதே. வேடிக்கை பார்ப்பவர்கள் வேடிக்கை மட்டும்தான் பார்த்து கொண்டு போவார்கள். உன் வாழ்க்கையை அங்கு உனக்கு ஏற்றாற்போல் மாற்றுவதற்கு உன் தாய் நான் இருக்கும்போது, உனக்கான வெற்றியின் ஸ்பரிசத்தை நான் தருவதற்கு வந்து இருக்கும்போது நீ மனம் தளராதே. என் தங்கமே, நீ செய்கின்ற வேலையை சுமையாக நினைத்து செய்து கொண்டு இருக்காதே. உன் நிலை மாறும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து உன் முயற்சிகளை செயல்படுத்தி கொண்டே இரு. நிச்சயம் உனக்கு செய்வதற்கான எல்லா நிலையிலும் உனக்கு உதவிகரமாக இருந்து கொண்டுதான் இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து விட்டேன் அல்லவா? இனி எல்லாமே வெற்றிதான். என்னை நாடி வருபவர்களுக்கு நான் கேட்டதை கொடுப்பேன். என்னை எப்படியாவது என் பிள்ளைகள் அடைந்தே தீர வேண்டும் என்று தீர்மானித்து விட்டார்கள். இனியும் உனக்கானதை நான் தராமல் எப்படி இருப்பேன்? நீ ஆனந்தமாகவே இருக்கத்தான் போகிறாய். குறை சொல்வதவர்களால் மட்டுமே வாழ்க்கை மாறப்போவது கிடையாது. விமர்சனங்களை வைப்பவர்களால் மட்டும் வாழ்க்கை மாறப்போவது கிடையாது. குறை சொல்லி விட்டாரே என்று நீ வருந்தி கொண்டு இருக்காதே. உன்னை பற்றி யார் உயர்வாக நினைக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அவர்களுக்கு முன்னால் கடும் உழைப்பை சாத்தியமாக்கு. சர்வ நிச்சயமாக தலை நிமிர்ந்து வாழும் தருணம் உன் வாழ்க்கையில் வந்து சேரத்தான் போகிறது. உயர்வாக எண்ணுவதை விட உனக்கான வெற்றியை நீதான் தீர்மானிக்கப் போகிறாய். நீ நேசிப்பவர் கொஞ்சம் உனக்கான வெற்றியை தருவதற்கும் உன் வழியை வந்து கொண்டுதான் இருக்கின்றார். என் தங்கமே, சிலருக்கு கோபம் வந்தாலும் உன் மீது அன்பாகும் அக்கறையாகவும் இருந்து கொண்டு இருக்கும் போது அவர் உனக்கானவரே என்று தெரிந்துவிட்ட பிறகும் நீ எதற்காக அங்கு எதையோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? உன் மீது சில பேருக்கு அக்கறை இல்லையோ என்று நினைத்து கொள்ளாதே. உனக்காகவே வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற சில பேரும் உன்னை தேடி வரத்தான் போகிறார்கள். உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள், ஏது நினைக்கிறார்கள் என்று நீ மனம் தெரியாமல் குழம்பிக் கொண்டு இருப்பது எனக்கு புரிகிறது. ஆனால் அத்தனையும் தாண்டி உனக்கான பாதையை தீர்மானிப்பதற்கு இந்த வாராகி உறுதியாகும் தெளிவாகும் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை நீ உணர்ந்து கொள். என் கண்ணை, நான் இந்த தாய் எப்பொழுதுமே உன் நினைவுகளோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். உன் சுமைகளை பற்றியும் உன் எண்ணங்களை பற்றியும் மட்டும்தான் சுமந்து கொண்டு இருக்கின்றேன். உன் வாழ்வில் இந்த நொடி நிலையானதை ஆகிவிடுமோ என்று எண்ணி விடாதே. உன்னை மகிழ்விக்க இந்த தாயானவள் எந்த அவதாரத்தையும் எடுக்க தயாராகிவிட்டேன். உனக்கு தனிமையில் ஆறுதல் கூற யாருமே இல்லை என்று தானே நினைக்கின்றாய்.
எப்பொழுதுமே ஒன்றை நினைவில் கொள். உன் உள்ளத்துடனும் உன்னுடனும் எப்போதும் நேரடி தொடர்பில் உன் தாய்வாராகி இருக்கும்போது உனக்கு கெடுதல் விளைவிக்க நான் ஒரு பொழுதும் சம்மதிக்கப் போவதே கிடையாது. நீ ஒன்றை மட்டும் தீர்மானித்துக்கொள். உனக்காக யாருமே இல்லை என்று எண்ணுவதை விட என் தாய் கரம் என்னோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. நான் செல்லும் இடமெல்லாம் எனக்காக வருகின்றாள். அவளே எனக்கு யார் என்பதை தீர்மானித்து விட்டால் நிச்சயமாக அவளை நாளை சந்திக்கத்தான் போகிறேன் என்று உறுதியாக தெளிவுபட இரு. வெற்றி உனக்குத்தான். ஓம் வராகி தாயே போற்றி.